Hey guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel ARK. நம்மளோட சேனலில் நீங்கள் இதை தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான டேஸ்டியான யம்மியான ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையானது பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கிடையாது. ஜஸ்ட் ஒரு 3 திங்ஸ் வச்சு சூப்பராக பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு வந்துட்டு ஒரு 5 ஃப்ரூட்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரூட்ஸ் வந்து உங்களோட விஷ் தான். நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த ஃப்ரூட்டில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கும் ஜூஸுக்கும் பிடிச்ச ரொம்ப பிடிச்ச ஒரு 5 ஃப்ரூட்ஸ் நான் செலக்ட் பண்ணி அதை வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பனானா வந்துட்டு நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். பனானா வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை 4 பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரூட் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொமோக்ரானட் உடச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஆப்பிளும் இதே மாதிரி சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன கட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃப்ரூட் தான் மேங்கோ. ஸோ நல்ல ஒரு ரைப்பண்ட் மேங்கோ எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது குட்டி பாக்ஸாக உங்களுக்கு ஸ்லைசஸாக வந்து கீழே விழுந்துடும். ஸோ அதே மாதிரி நான் வந்து அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ஆப்வியஸ்லி உங்களுடைய விஷ் தான். உங்களுக்கு எந்த ஃப்ரூட் பிடிக்குமோ அந்த ஃப்ரூட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த கஸ்டர்ட் புட்டிங்க்கு பொறுத்த வரைக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் பண்ணலாம், இல்லாட்டி நல்ல ஒரு டெசர்ட்டாகவும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அதனால் எப்போ வேணாலும் இதை வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் கோவா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஃப்ரூட்ஸு. ஸோ அதனால் நான் இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் மில்க் வந்து எடுத்து நல்லா பாயில் பண்ணிக்கிறேன். மில்க் வந்துட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த 1/2 லிட்டர் மில்க் வந்துட்டு ஒரு 1/4 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. சுகர் எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ நீங்கள் எந்த அளவுக்கு சுகர் சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது வந்து பைனாப்பிள் ஆர்டர் இருக்கக்கூடிய கஸ்டர்ட் பவுடர். அதை நான் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம் இல்லையா, கார்ன்ஃப்ளவர்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி நான் வந்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து வச்சுக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம பால் காஞ்சி இருக்கு இல்லையா, அந்த பாலில் வந்து நம்ம சேர்த்துக்கணும். ஸோ சேர்த்து அதை வந்து கைவிடாமல் வந்து நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும். இதுதான் நம்மளோட டாஸ்க்கு. ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு நான் வந்து லேட்சஸ் எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பால் கொதிச்சுட்டு இருக்க பாலில் இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனே நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். பிகாஸ் வந்து கடகடன் வந்து கட்டியாக ஆரம்பிச்சிடும், அடிப்பிடிக்கவும் ஆரம்பிச்சிடும். ஸோ சிம்லேயே வச்சுட்டு அடுப்பை நீங்கள் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த பால் வந்து நல்லா கொதித்து ஓரளவுக்கு நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த டைமில் நம்ம வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாலை நல்லா ஆற வைக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து காய்ச்சிட்டே இருக்கணும். இது மட்டும் தான் நம்மளுக்கு இதில் ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா இது மட்டும் தான். பால் நல்லா காயறதுக்கு மட்டும் தான் டைம் எடுக்கும். மற்றபடி இதோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், ஓரளவுக்கு பால் வந்து இந்த மாதிரி கட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே நீங்கள் வந்துட்டு அடுப்பு வந்துட்டு தாராளமாக ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மெயின் இம்பார்ட்டன்ட் என்னென்னா நல்லா வந்துட்டு இதை வந்துட்டு ஆற வைக்கணும். ஸோ நல்லா ஒரு ஃபேன் காற்றுல வச்சுட்டு நல்லா வந்துட்டு ஆற வைங்க. ஸோ தட் அப்போ வந்து ஆற இன்னும் கொஞ்சம் திக்காக கூட நம்மளுக்கு ஆகும். அதுக்குள்ளே நம்ம கஸ்டர்ட் புட்டிங் பண்ண போகிற பவுலை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் இன்றைக்கி இந்த பவுலில் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த பவுல் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ அடுத்து நம்ம ஃப்ரூட்ஸையும் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா பனானா வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த பவுலில் வந்துட்டு பனானா வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஆறி இருக்கிற அந்த கஸ்டர்ட் மில்க் மிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு லேயராக நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். அப்படி இல்லை நீங்கள் எல்லா ஃப்ரூட்டையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டர்டை போட்டு கலந்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சம் லேயராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பனானாவை போட்டுட்டு அது கூட வந்துட்டு இந்த கஸ்டர்ட் மிக்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச மேங்கோ ஸ்லைசஸை நம்ம வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனல் தான். எந்த ஃப்ரூட் நீங்கள் ஃபர்ஸ்ட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும் போதும் வந்துட்டு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இந்த மாதிரி லேயராக நான் வந்துட்டு போட சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக அது எல்லாமே ஊறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லேயராக சூப்பராக தெரியும். அதுலேயும் இந்த கிளாஸ் பவுலில் வந்து ரொம்ப சூப்பராக தெரியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ரூட்டாக நான் வந்துட்டு போட்டு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கடுத்து மேங்கோ சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஆஸ் யூஷுவல் அந்த கஸ்டர்ட் மிக்சரை நம்ம வந்துட்டு போட்டு இந்த மாதிரி ஈவன் பண்ணி விட்டுடுறோம். அதுக்கப்புறம் ஆப்பிளை சேர்த்துக்கிறோம். அண்ட் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து கட்
பண்ண உடனே நீங்கள் வந்து செஞ்சிடணும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு ஃப்ரூட் வந்து ஈஸியாக கட் பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் கஸ்டர்ட் மிக்ஸை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அது ஆறுற டைமில் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த ஃப்ரூட்ஸுடைய கலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகாது. அப்படி இல்லைனா நம்மளுக்கு அந்த ஃப்ரூட்ஸுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அண்ட் இன்னொரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், கஸ்டர்ட் மில்க் மிக்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸை வந்து சேர்க்கணும். பிகாஸ் ஹவவர் நம்ம இதை சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் நல்லா ஆனதுக்கப்புறம் சேருங்க. பிகாஸ் அந்த ஹீட்லேயே நீங்கள் வந்து சேர்த்துட்டிங்க அப்படின்னா பழம் வந்து கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து அந்த பழம் வந்துட்டு அப்படி இருக்குன்னா கொஞ்சம் வந்துட்டு கொலன்னு ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேருங்க. இப்போ ஆப்பிள் முடிச்சதுக்கப்புறம் நான் அடுத்த லேயர் வந்து கோவா ஆட் பண்ணிவிட்டேன். கோவா கூடவே நான் வந்துட்டு கஸ்டர்ட் மிக்ஸையும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச பொமோகிரானட்ஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கஸ்டர்டு. ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு கஸ்டர்ட் புட்டிங் ரிமைனிங் இருக்கிற அந்த கஸ்டர்ட் மிக்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா ஈவன் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour வந்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், நான் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஈவன் பண்ணிவிட்டேன். அண்ட் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த பவுலுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த லேஸாக அழகாக தெரியுது. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் நேரில் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போட்ட ஃப்ரூட்டை வந்து ஒயிட்டு, அதுக்கு மேலே எல்லோ, அதுக்கு மேலே கோவா போட்டோம், அதுக்கு மேலே ஆப்பிள் போட்டோம், அதுக்கு மேலே பொமோகிரானட் போட்டோம் இல்லையா. ஸோ அந்த கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக தெரியுது. இப்போ நான் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 1 hour. ஸோ 1 hourக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ரெடியாக இருக்குங்க. சீரியஸாக கஸ்டர்ட் புட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. ஆக்சுவலி இந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கணும் இந்த புட்டிங் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா எல்லா ஃப்ரூட்ஸையும் ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது வந்துட்டு நமக்கு சர்வ் பண்ணுறதுக்கான டைம் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இது வந்து சர்வ் பண்ணும்போது நல்லா சில்லுன்னு இருக்கும் போதே நீங்கள் வந்துட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நான் சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலோ இல்லை வந்துட்டு ஒரு மிரர் கிளாஸோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் அதில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து சாப்பிட்றதுக்கு சீரியஸாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இதில் நான் சொன்ன மாதிரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஃப்ரூட்னாலுமே நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். அண்ட் இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நீங்கள் வந்து கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, பிகாஸ் அந்த ஃப்ரூட்ஸு மில்க் எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அண்ட் இது கூட ஆப்ஷனலாக ஏதாச்சும் நீங்கள் நட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதையும் வந்துட்டு ரிச் நட்ஸை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோடைய டேஸ்ட் வந்து சீரியஸாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்து வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ 2 ஸ்பெஷலான பேபிஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம இந்த ஃப்ரூட் புட்டிங்கை வந்து நம்ம கொடுக்க போகிறோம், கஸ்டர்ட் ஃப்ரூட் புட்டிங்கை. அண்ட் சீரியஸாக இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இது எல்லாருமே ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இதுக்கு தேவையான திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பொருள் தான், பால், பழம், அவ்வளோதான். இது தவிர கஸ்டர்ட் பவுடர், அவ்வளோதான். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். செய்கிறதுக்கும் ரொம்ப டைம்லாம் எடுக்காது. அண்ட் எஸ், இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.